ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு panandpots. இன்றைக்கி நம்ம panandpots சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி பார்க்க போகிறோம். நம்மளோட சவுத் இந்தியன் குக்கிங்கில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிபீஸ்லேயும் அதை சேர்த்துப்போம் இல்லையா? ஸோ அது வந்து அதிகமான குவான்டிட்டி நம்ம அரைச்சி வைக்கிறப்போ அது கலர் மாறிடும், கெட்டு போயிடும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, 6 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் கலர் மாறாமல் எப்படி ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன டிப்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் வந்து சுத்தமாக மாறவே மாறாது, ஃப்ரெஷ்னஸும் அப்படியே 6 மாதம் வரைக்கும் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக பூண்டு வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்க பூண்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லா பெரிய பல் இருக்கிற மாதிரியான பூண்டு எடுத்திருக்கேன். இதை நான் வந்து தோல் உரித்ததுக்கப்புறமா நல்லா தண்ணியில் சேர்த்து அலசிட்டேன். அலசினதுக்கப்புறமா துணியில் விரித்து நல்லா உணர வச்சுட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு கெட்டு போயிடும். அதே மாதிரி இஞ்சி பாருங்கள், தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அதையும் கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் தண்ணியில் சேர்த்து அலசிட்டு நல்லா உணர வச்சுட்டேன். இது வந்து உணர்ந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பேஸ்ட் அரைக்கணும், தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நீங்கள் பூண்டு ஜாஸ்தியாகவும் இஞ்சி கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு மிக்சியில் சேர்த்து அரைக்கிறப்போ நல்ல சாஃப்டான பேஸ்ட்டாக வரும். நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஃபுட் ப்ராசஸரில் சேர்த்து ஈஸியாக அதை வந்து அரைச்சிட போகிறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கத்தி வச்சு கூட நறுக்கி சேர்த்துக்கலாம், எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட் ப்ராசஸர் இருக்குது, இல்லை மினி சாப்பர் மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக துருவுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேர்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி கொடுத்துருச்சு. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ மிக்சியில் நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி மிக்சிலையும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நல்லா வந்து வெயிலில் காய வச்சுட்டு கூட மிக்சியில் சேருங்க. தண்ணி இருந்தது அப்படின்னா தான் அந்த பேஸ்ட்டு கெட்டு போயிடும். ஸோ அதனால் முக்கியமாக நம்ம வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ மிக்சியில் சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்த்து அரைக்கிறப்போ தண்ணிலாம் எதுவும் கலக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம சமைக்கிற எண்ணெய் தான் யூஸ் பண்ணி இதை அரைக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு பேட்ச் அரைக்கிறப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா உங்களுக்கு ஈஸியாக அரைப்பட்டுரும். அதே மாதிரி இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பேஸ்ட் வந்து கெட்டு போகாமல் இந்த எண்ணெய் பார்த்துக்கும். அதனால் தண்ணி சேர்க்காதீங்க, அதுக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கப்புறமா இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம உப்பெல்லாம் கலக்க போகிறோம். அதனால் ஒரு பவுலில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பொருள்லையுமே வந்து தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கணும். தண்ணி இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கலர் மாறிடும், சீக்கிரமே கெட்டு போயிடும். இப்போ இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லா இஞ்சி பூண்டையும் நான் வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஒவ்வொரு தடவை அரைக்கிறப்பையும் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காம எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறமா இந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம உப்பு கலக்க போகிறோம். உப்பு வந்து டைரெக்டாக அப்படியே கலந்தோம் அப்படின்னா பேஸ்ட்டில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நார்மல் உப்பு தான். இந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா சிம்மில் வச்சு இது ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அந்த உப்பில் இருக்க ஈரப்பதம்லாம் போகணும். நல்லா உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அந்த பேஸ்ட்டில் சேர்த்திங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு கெட்டு போகாமல் பார்த்துக்கும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு. இதை கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ உப்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்லா உங்களுக்கு பொரியிற சவுண்டு கேட்கும், உப்பு பொரியிற சவுண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலரும் லைட்டாக மாறி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது. சூட்டோடு நீங்கள் வந்து பேஸ்ட்டில் கலந்தீங்க அப்படின்னாலும் பேஸ்ட் வந்து ரொம்ப தண்ணி விட்டுரும், கெட்டு போயிடும். ஸோ இப்போ உப்பு வந்து நல்லா நான் ஆற வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் நல்லா ஆறிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் கலந்துடலாம். அதே மாதிரி இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலக்க போகிறோம். வறுத்து வச்சுருக்க உப்பு வந்து அந்த பேஸ்ட்டில் எல்லா பக்கமும் நல்லா கலக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க.
இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நான் அதை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணுங்கள். அதுவும் ஃப்ரெஷ்னஸ் அப்படியே உங்களுக்கு ரீட்டைன் பண்ணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் இந்த ஜாடியில் மாற்றிடலாம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை எடுத்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து கரண்டியில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். ஈரத்தோடு மட்டும் எடுக்கக்கூடாது. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. இந்த எண்ணெயும் உப்பும் தான் உங்களுக்கு இந்த பேஸ்ட்டு வந்து கலர் மாறாமையும் கெட்டு போகாமையும் பார்த்துக்க போது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி. ஸோ அதனால் மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்து மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த 4 டிப்ஸ் தான் வந்து முக்கியமான டிப்ஸு. இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பரான ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு தயார் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குக்கிங்கும் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட்டை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பேன் அண்ட் பாட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஈஸியான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பேன் அண்ட் பாட்ஸ், ஃபியூல் ஃபார் லைஃப்.